நாம் குடிக்கிற ஒவ்வொரு சிப்பில் தேயிலைக்கு பின்னாலும் என்ன அரசியல் இருக்குது, ஏன் வெள்ளைக்காரங்க கொண்டு வந்தாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தேயிலையை பயிரிடணும்னு சொன்னால் நீங்கள் முதலில் வளமான காட்டை அழிக்கணும். நல்ல வளர்ந்து இருக்கிற அசாம் மாதிரி காடுகளில், நல்ல அடர்த்தியான காடுகளில் இருக்கிற இயற்கையான வளங்களை தரைமட்டமாக அழித்து அதை தரையாக்கி அதுக்கு மேலே தான் இந்த பணப்பயிர்களை பயிரிடணும். அதை ஒருபோதும் ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டார்கள்ங்கிறது முதல் காரணம். அடுத்து இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வது ரொம்ப கடினம். அது ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டாங்க. எந்த வெள்ளைக்காரர்களும் வேலை எவ்வளவு அதிகம் தேயிலை கிள்ளி போடுற உடலிப்பது கிடையாது. உயிரைப்படையை வைத்து வேலை பார்க்கணும். நீங்கள் காடுகளில், அவ்வளவு அடர்த்தியான காடுகளில், அஸ்ஸாம் காடுகள்லையும் இன்னைக்கு ஊட்டியில் இருக்கிற காடுகள்லையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கணும்னா பனியில் நிற்கணும். கடுமையாக அட்டைப்பூச்சி கிடைக்கும். உங்களை எந்த நேரம் சிறுத்தை வந்து கொள்ளுன்னு தெரியாது. யாரை மிதிப்பட்டு நீங்கள் சாகணும். இந்த வேலை மனிதர்கள் பார்ப்பதற்கு லாய்க்கற்ற வேலை. ஐரோப்பியாவில் இருக்கிற ரொம்ப கூலியாக இருக்கிற ஒரு தொழிலாளி கூட இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. வெள்ளைக்கார சோல்ஜர் வந்து இங்கே இருக்கிற மன்னர்களோட, இங்கே இருக்கிற போர்விட சண்டை போட்டு செத்து போகிறது கூட வெள்ளைக்கார வருவாங்கிறது. ஆனால் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க மாட்டான். அப்படி ஒரு கொடூரமான முறை. இப்போவும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு புறம் வாயில் சிப் பண்ணுறோம்ல, அந்த ஒவ்வொரு சொட்டு தேநீருக்கு பின்னாலையும் அந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலையை பறிக்கிற அந்த பெண்களின் கண்ணீரும் ரத்தமும் கலந்துருக்குதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.